பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? முதல்ல நெகட்டிவ் கொஞ்சமா இருக்கு, அதனால கொஞ்சமான நெகட்டிவா முதல்ல சொல்லிடலாம். ராசியில 6ஆம் அதிபதி. ராசியில 6ஆம் அதிபதி இருக்கும்பொழுது என்ன நடக்கும்? உங்களுக்கு காயம், விபத்து, சர்ஜரி மாதிரியான அமைப்புகள் வந்து விலகக்கூடிய ஒரு 10 நாட்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்குங்க. ராசிநாதனும் சற்று பலவீனமா இருக்கிறாரு. இந்த அமைப்புகள் இருக்கும்பொழுது மனைவி, அம்மா, பார்ட்னர்ஷிப் மாதிரியான விஷயங்கள் ஒரு அளவுக்கு மாத முற்பகுதியில் சலசலப்பாகி அதற்கு பிற்பகுதியில் ராசிநாதனே திரும்ப உச்சத்தை அடையக்கூடிய அமைப்புகளில் முதல்ல 15 நாள் சுமாரான அமைப்பும் பிற்பகுதியில் சூப்பரான அமைப்பும் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்ன? ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன் உங்களுடைய ராசியின் 3ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்கிறாரு. ராஜயோகாதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களின் 3ஆம் பாவகம் பலமாக மாறக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. 3ஆம் பாவகத்தின் பலன் என்னங்க? முயற்சிகள் பலிக்க போகுது, நல்லது நடக்க போகுது. மாத பிற்பகுதியிலேருந்து 20ஆம் தேதிக்கு பிற்பகுதியிலிருந்து எடுத்த காரியங்கள் 1.5-2 வருஷத்துக்கு இழுபறின்னு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வம்போ வழக்கோ ஏதோ ஒரு விஷயமோ இப்பொழுது நிறைவு வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உன்னத மாதமாக இந்த செப்டம்பர் இருக்குங்க. கடந்த ஒரு 8 மாதங்களாக உங்களுக்கு நல்ல பலன் சொல்லலை. இப்படி இருந்தது அப்படி இருந்தது, இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு மாதிரி முன்ன பண்ண இழுபறியாக இருந்த அனைத்து நெகட்டிவான தன்மையும் ஒரே வாஷ் அவுட்டில் 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே இல்லாமல் போகுது. ராசிநாதன் பலமடைய போகிறாரு. ராசிநாதன் உச்சம்ங்க. இந்த இடத்துல செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் அப்படியே புதன் மின்னுக்கு மண்டிட்டு சொல்லுங்க ஏஜமா செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதுனால நினைத்தது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உன்னத மாதமாகவே சகல விதமான பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், சகல தரப்பு ஆண் பெண் எல்லோருக்குமே இந்த செப்டம்பர் 2024 மிகப்பெரிய உன்னதத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. வேலையை மாற்றுறீங்களா? தாராளமாக போங்க. வீடு வாங்க போகிறீங்களா? தாராளமாக வீடு விஷயத்தில் இறங்குங்க. வாகன விஷயத்தை பார்க்குறீங்களா? தாராளமாக இறங்குங்க. தொழில் ஆரம்பிக்க போகிறேன், தைரியமாக இருங்க. குறிப்பாக விவசாயம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கீங்க, கால்நடை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க, அற்புதம் அற்புதம் அற்புதம். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நானே ஜோசியம் கற்றுக்க போகிறேங்க, சோஷியல் மீடியாவில் வர போகிறேங்க, கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான உன்னத பலன்களை அடுத்தடுத்து நல்லது தாங்க இருக்குது. 20ஆம் தேதிக்கு பிறகுலேருந்து அப்படியே அடுத்தடுத்து 10 மாதத்துக்கு சூப்பரான நல்ல பலன் இருக்க போகுது. ராசிநாதன் அடுத்து 6ல் போய் மறைஞ்சிட்டு போகிறாரு. அடுத்தடுத்த இயல்புகள் பலமாக இருக்கக்கூடிய தன்மை, ராசியில் குரு வந்து அமரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு 2025 மிகப்பெரிய வெற்றி சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இப்பொழுது அதற்கான அச்சாரம் மாற்றத்தை நீங்கள் அடுத்ததான் அடையணும் அப்படின்னா இங்கே சில நன்மைகள் வர ஆரம்பிக்கணும்ல. அந்த ஆரம்பங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் 2024 மத்தியம மாதத்துலேருந்து 15ஆம் தேதிக்கு பிறகுலேருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். தசாபுத்தியின் அடிப்படையில் படிப்பு சம்மந்தப்படுற விஷயத்தில் வரீங்க, வியாபாரம் மாதிரியான அமைப்புக்குள்ளே வரீங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் வகுக்கிறீங்க. அற்புதமாக வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். கடந்த 3-4 வருட அமைப்புக்கு இல்லாத அளவுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்க வேலைக்கு போகிறீங்க, வருமானம் வர ஆரம்பிக்குது, உழைப்புக்கான சன்மானம் கிடைக்க ஆரம்பிக்குது. தொழிலில் யாரோ என்னோட லாபத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார், இப்போ லாபம் என் கைக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே ஷைன் பண்ணக்கூடிய ஒளியால் நிரம்பக்கூடிய ஒரு தன்மையாகவே மாத பிற்பகுதியிலேருந்து இருக்க போகுது. இது தொடர்ந்து இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு நிரந்தரமாகவே இருக்கும். எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கலாம். குறிப்பாக கெமிக்கல், நீர் சம்பந்தப்பட்டது, குடிக்கக்கூடாத திரவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சகல விதமான மிதுன ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான ஒரு தொடக்க மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். தாராளமாக இறங்கி சொல்லி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல பலன்கள் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்குது. 10 நாள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. பிளான் போட்டு பின்னாடி தட்டி தூக்கக்கூடிய நல்ல சூப்பரான அற்புதமான பலன்கள் மாத பிற்பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக இருக்க போதுங்க. செப்டம்பர் 2024 சகல விதமான மிதுன ராசிக்காரங்களுக்கும் நன்மைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக இருக்கும். தைரியமாக எதிலும் கால் வைத்து வெற்றி அடையலாம்.